ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடு இப்போ ஊற வச்சுருக்கிறேன். இது கருவாடு உப்பு போடாத கருவாடு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 2 தக்காளி, பெருசாக இருக்கிறனால வெங்காயம் பெருசு ஒரு சின்னது எடுத்துருக்கேன். நான் மீடியமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெயிலேயே நீங்கள் கருவாடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது இது போட்டிருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறமாகிடுச்சு. இந்த டைமில் தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கருவாடு இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் கருவாடு. இன்னும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்படியே போகிற அளவுக்கு தான் போட்டனால இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கருவாட்டில் பிடிக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் உப்பு போட்ட கருவாடாக இருந்தால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஐட்டத்தை போடுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூளும் போட்டாச்சு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. போட்டு நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா போட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் போடலை. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி எடுத்து இந்த மாதிரி இது பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி வதக்கி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.